Would you like to have some more water? Would you care for more pizza? Do you want some more coffee? சலுப்பா இருக்குல்லங்க இவ்வளோ பெரிய கொஸ்டின் கேட்கறக்கு. ப்ளஸ் இதுல கிராமர் கரெக்டா இருக்கா, இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டா இருக்கான்னு யோசிச்சு யோசிச்சு நமக்கு டென்ஷன் தான் ஆகும். ஸோ இவ்வளோ பெருசு பெருசா கேட்கறதுக்கு பதிலா குட்டியா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேட்கறவங்களுக்கும் அப்பா அப்படிங்கிற மாதிரியும் சொல்றவங்களும் ஆவா மிஸ்டேக் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்க்கறது ஷார்ட் அண்ட் ஈஸி கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டு இருக்கு. ஸோ ரெண்டு டைப்பா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைப் சொல்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா காஃபி, வாட்டர், பீட்சா. ஸோ இது மூணுக்கும் காமனா இருக்க விஷயம் ஒன்று என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து ட்ரிங்க், இதுவுமே ட்ரிங்க், இது வந்து ஃபுட். நம்மளுக்கு ஸ்நாக்னு நினைச்சீங்கன்னா ஸ்நாக்ஸ். ஓகே, ஸோ இது மூணுமே நம்ம சாப்பிட்ற குடிக்கிற விஷயம். இப்போ இது ஞாபகம் இருக்குங்கிறப்போ do you want some more coffee? Would you like some more water? Would you care for some more pizza? இப்ப இதுல எல்லாத்துலயுமே காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா more, some more. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்க எப்ப கேட்கலான்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க வந்து காஃபினா காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க, இல்லை தண்ணினா தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க, பிட்சானா ஃப்ரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னும் வேணுமா, அடிஷ்னலா வேணுமா, இன்னும் வேணுமா, இன்னும் வேணுமா, அடிஷ்னலா வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் மோர், இந்த வார்த்தை ஒண்ணுதான் நம்மளுக்கு தேவை. மோர் என்ன கேட்க போறீங்க? காஃபி, வாட்டர், பிட்சா, ஜூஸ், பிஸ்கெட்ஸ், எதுவா வேணா இருக்கலாம். கேட்கும் போது அதை கொஸ்டினா கேட்குறீங்க. மோர் காஃபி, மோர் வாட்டர், மோர் பிட்சா. ஓகே, இது வந்து நீங்க எங்க கவனிச்சிருப்பீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட் போயிருந்தீங்கன்னா இப்ப நீங்க டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ அவங்க வெயிட்டருக்கு வந்து இந்த மாதிரி கேட்க தெரியும். ஆனா உங்களோட டைம் மொத்தமா அவங்களே எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக, லைக் நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணட்டும், உங்க டைம் நீங்க இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கேட்பாங்க. மோர் காஃபி, மோர் வாட்டர், மோர் பிட்சா, மோர் ஜூஸ், இந்த மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு மரியாதை இல்லைன்னு கிடையாது, இது மரியாதையான கொஸ்டின் தான். என்ன நீங்க ஆப்போசிட் பர்சனோட டைமை நிறைய எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கேட்குறீங்க. ஸோ இட் வில் மேக் யூ ஃபீல் குட். அண்ட் அவங்களும் உங்களை பற்றி ஓகே இவங்க வந்து நம்மளை ரொம்ப 999 பேசல, தே கேவ் அவர் டைம் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். ஓகே, ஸோ என் கூட சேர்ந்து சொல்லுங்க. மோர் காஃபி, மோர் வாட்டர், மோர் பிட்சா, மோர் ஜூஸ், மோர் பிஸ்கெட்ஸ், வேற more idlis, more dosa, ஏதோ வேணா கேட்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கொஸ்டின் அப்படிங்கிறனால நீங்க கடைசியா கொஸ்டின் கேட்கிறப்போ கொஸ்டினா கேட்கணும். கொஸ்டின் மார்க் இருக்க மாதிரி எழுதும் போது கொஸ்டின் மார்க் இருக்கணும், பேசும்போது கொஸ்டினா கேட்கணும். நீங்க உங்க வீட்டில் தோசை சுட்டு கொடுக்குறவங்க, இட்லி செஞ்சு கொடுக்குறவங்க, இல்லை ஏதாவது பரிமாறுறவங்களா இருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ட்ரிங்க் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு, அதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்க. Did you receive any parcel? Are there any seats available? Did you have any luck meeting doctor? So did you receive any parcel அப்படின்னா ஏதாவது கொரியர் வந்துச்சா? Are there any seats available? ஒரு தியேட்டருக்கு போறீங்க, தியேட்டர்ல உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, லைக் தியேட்டர் வேண்டாம், தியேட்டர்னா நம்ம புக் பண்ணிடுவோம் இல்லைங்களா. ஏதோ ஒரு கான்சர்ட்டுக்கு போறீங்க, கான்சர்ட்டுக்கு போறப்போ கான்சர்ட்டுங்கிறது என்னன்னா ஒரு ஷோ. ஸோ அதுக்கு போறப்போ உங்களுக்கு சீட் வேணும், உங்க ஃப்ரெண்ட் ஏற்கனவே போயாச்சு, சீட் இருக்கா இல்லையான்னு தெரியல, சீட் இருந்தா போலாம் முன்னாடி, இல்லைன்னா பின்னாடி உட்காந்துக்கலான்னு பாக்குறீங்க. உங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி டே மச்சா பக்கத்துல ஏதாவது சீட் இருக்கா,
இவச்சி ஏதாவது சீட் இருக்காடி அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா ஆர் தேர் எனி சீட்ஸ் அவைலபிள் அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கும். அதுக்கு பதிலா நம்ம என்ன கேட்கலாங்கிறது தான் கொஸ்டின் இன்னைக்கு. ஓகே, இல்லைன்னா டாக்டர் கிட்ட போறாங்க, யாருக்கா உடம்பு சரியில்லை, இல்லை உங்களால டாக்டர் மீட் பண்ண முடிஞ்சுதா, ஓகேயா, ஏதாவது ப்ராப்ளம் சால்வ்டா அப்படின்னு கேட்கறதுக்கு do you have any luck meeting doctor அப்படின்னு கேட்கணும். ஆனா இவ்வளோ பெருசா நம்ம கேட்கறதுக்கு அவங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணி நம்மளோட டைமையும் வேஸ்ட் பண்ணி நம்ம கிராமர்ல தப்பாயிருமோன்னு யோசிச்சு இல்லை தப்பு பண்ணி இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு? அதனால சிம்பிளா இந்த மூணுலையும் காமனா இருக்கிறது எனி. அதனால எனி கால்ஸ், எனி மெசேஜஸ், எனி இமெயில், எனி வேர்ட், எனி லக், எனி பார்சல், எனி சீட்ஸ், இந்த மாதிரி எனியோட சேர்த்து ஒரு வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல ரெண்டு வார்த்தை தான் இருக்கு. ஆனா இது வந்து ஒரு ஃபுல் 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 இந்த 5 வேர்ட்ஸ் 7 லைக் 5 to 9 வேர்ட்ஸ் இருக்கும் ஜென்ரலா ஒரு கொஸ்டின்ல. அந்த கொஸ்டின்ல நம்ம இவ்வளோ கேட்கறதுக்கு பதிலா சிம்பிளா 2 வேர்ட்ஸ்ல நம்ம கேட்க வேண்டியதை கேட்டு முடிச்சிடறோம். ஓகே, ஸோ இப்போ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். லெட்டர்ஸ் இப்போ எதுவும் பெருசா நம்ம யூஸ் பண்றது இல்லை, பட் ஸ்டில் லெட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நியூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சீட்ஸ், டிக்கெட்ஸ், மெசேஜஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு ஊருக்கு போயிட்டு வரீங்க கேட்குறீங்கன்னா எனி லெட்டர்ஸ், ஏதாவது கொரியர் ரிசீவ் ஆச்சானா எனி பார்சல்ஸ், எனி நியூஸ்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை பத்தி அப்டேட் உங்களுக்கு தெரியலன்னா அதை பத்தி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சா உனக்கு அப்படின்னு கேட்போறீங்களா, அதுதான் எனி நியூஸ். எனி சீட்ஸ், ஏதாவது சீட்ஸ் இருக்கா. எனி டிக்கெட்ஸ், ஏதாவது டிக்கெட்ஸ் இருக்கா. எனி மெசேஜஸ், ஏதாவது மெசேஜஸ் வந்துச்சா. ஸோ இந்த மாதிரி நீங்க கேட்குறப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது மோர், அது வந்து சாப்பிட்றது ரீஃபில் பண்றதுக்கு தான் கேட்போம். எதுக்கு கேட்போம்? ரீஃபில் பண்றதுக்கு தான் மோர்னு யூஸ் பண்ணுவோம். ஆனா இருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்கு எனி யூஸ் பண்றோம். ஓகே, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல என்ன புரிஞ்சிச்சுங்கிறது இப்போ நம்ம அடுத்த ஒரு கேம் மாதிரி விளையாடணும். கேம்ல ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சுக்கிறதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம விளையாட போறது ட்ரெயின் கேம். ஓகே, ட்ரெயின் கேம் இல்லைன்னா த்ரெட் கேம் எது வேணா சொல்லிக்கலாம். இந்த 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு பதிலாக நம்ம கத்துக்கிட்ட சேம் ஃபார்மேட் யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதோட ஆன்சர்ஸ்லாம் அங்கங்க கலந்து கிடக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி கரெக்டான ட்ராக்குக்கு கூட்டிட்டு போறோம். இதெல்லாம் ட்ரெயின் பார்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இன்ஜின், சீட்டு இதெல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் அதோட இடத்துல அதோட ஸ்டேஷனை நிறுத்த போறோம். இந்த 5 ஸ்டேஷன். ஸோ இதெல்லாம் பீசஸ் ஆஃப் ட்ரெயின் நம்ம சேர்த்து கொண்டு போய் நிறுத்த போறோம். 2 பீஸ் ஒரு ஸ்டேஷனுக்கு போகணும். ஓகே ஓகே, ஸோ would you care for some more chocolates? Would you care for some more chocolates? இந்த ஸ்டேஷனுக்கு 2 ட்ரெயின் வேணும், கரெக்ட்டுங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வேணுமா? இன்னும் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வேணுமா? ஸோ என்ன வேணுமா? சாக்லேட்ஸ். ஸோ சாக்லேட்ஸ் கண்டுபிடிக்கலாமா? எனி, மோர், டீ, ஸ்வீட்ஸ், லெட்டர்ஸ், டிக்கெட்ஸ், மோர், எனி, சாக்லேட்ஸ். ஸோ ஒரு பெட்டி கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஷேப் பெட்டினும் இந்த ரவுண்ட் ஷேப் பெட்டினா ஒரு ட்ரெயின். ஓகே, ஸோ இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்ல நம்ம என்ன போடணும்? would you care for some more chocolates? இன்னும் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வேணுமா அப்படிங்கிறப்போ நம்மளோட பெட்டி இப்போ எனியா இருக்கணுமா மோரா இருக்கணுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷன் பார்ப்போம். சாக்லேட் ட்ரெயினுக்கு ஸ்டேஷன். ஓகே, சாக்லேட். ஓ, இங்க என்ன இருக்கு? would you care for some more? அப்ப நம்மளோட ட்ரெயின் வந்து இங்க மோர். இப்ப மோர் எங்க இருக்கு? ஓகே, இங்க எடுத்துக்கலாங்களா? சோ மோர் சாக்லேட்ஸ். இந்த ட்ரெயின் எங்க போகுது? இந்த ஸ்டேஷனுக்கு போயாச்சு. மோர் சாக்லேட்ஸ். would you care for some more chocolates? இன்ஸ்டெட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? மோர் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு ட்ரெயினை கரை சேர்த்தியாச்சு. நெக்ஸ்ட், டிட் யூ ரிசீவ் எனி லெட்டர்ஸ்? ஏதாவது லெட்டர் வந்துச்சா? ஏதாவது லெட்டர் ரிசீவ் பண்ணியா? உனக்கு ஏதாவது லெட்டர் வந்துச்சா? இந்த ஸ்டேஷன்ல நம்ம பார்க்க வேண்டிய 2 வார்த்தை. டிட் யூ ரிசீவ் எனி
நம்மளோட ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஏணி. கரெக்ட்? ஓகே. சோ ஏணி எங்க இருக்கு? இங்க இருக்கு. இங்க ஒரு ஏணி இருக்கு. இங்க ஒரு ஏணி இருக்கு. சோ 3 ஏணி நம்மள்ட்ட இருக்கு. இதுல இந்த क्वेश्चनோட கரெக்ட்டான ட்ரெயின், இந்த ஸ்டேஷனோட கரெக்ட்டான ட்ரெயின் எது அப்படினு பார்த்தோம்னா இதோட நெக்ஸ்ட் பார்ட் எங்க இருக்கும் அப்பதான் ட்ரெயின் ஃபார்ம் ஆகும். கரெக்ட்டா? ஓகே. சோ இப்போ did you receive any கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இன்னொரு பேலன்ஸ் பார்ட் ஆஃப் ட்ரெயின் எது? letters. கரெக்ட். சோ letters எங்க இருக்கு? any, more, tea, sweet, ticket, letter. ஓகே. சோ letter இங்க இருக்கா? சோ நம்மளோட ட்ரெயினோட செகண்ட் பார்ட் லெட்டர். இப்போ இந்த லெட்டருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன? ஏணி. ஏணி எங்க இருக்கு? இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. அப்ப நம்ம ட்ரெயின் ஓகே. சோ இதுதான் நம்மளோட ட்ரெயின். இந்த ட்ரெயினை ஸ்டேஷனுக்கு கொண்டு போறோமா? இந்த பக்கம் டிராஃபிக்கா இருக்கு, நம்ம எப்படி போனா? ஓகே. சோ second station, second train done. அடுத்து third station. Are there any tickets available? இப்போ நம்ம ட்ரெயினோட ரெண்டு பார்ட் சொல்லுங்க. First part any tickets ஏதாவது இருக்கா? என்ன இருக்கா? tickets. சோ நம்மளோட ட்ரெயினோட ரெண்டு பார்ட் any and tickets. சோ any எங்க இருக்கு? இங்க ஒரு any பேலன்ஸ் இருக்கு, இங்க ஒரு எனி பேலன்ஸ் இருக்கு. ட்ரெயினோட செகண்ட் பார்ட் டிக்கெட்ஸ். அச்சோ, டிக்கெட்ஸ் எங்க இருக்கு? மோர், டீ, ஸ்வீட், டிக்கெட், மோர், எனி. சோ டிக்கெட்ஸ் இங்க இருக்கு. ஆனா இப்போ நம்ம ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் பார்ட் எங்க இருக்கு? ஒன்னு இங்க பேலன்ஸ் இருக்கு, ஒன்னு அங்க பேலன்ஸ் இருக்கு. சோ எந்த ட்ரெயின் எடுத்துக்கலாம் நம்ம? அதை எடுத்துக்கலாமா? ஓகே. சோ any tickets. ட்ரெயின் பெருசாயிடுச்சு. சோ இப்போ இந்த ஸ்டேஷனுக்கு எந்த ஸ்டேஷனுக்கு போகணும்? ஓகே, தேர்ட் ஸ்டேஷனுக்கு போகணும். எதுல இருந்து வரணும்? நம்ம ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் பார்ட் எனி தானே, அதனால எனில இருந்து தான் ட்ரெயின் போகணும். ட்ரெயின் வந்தாச்சு. சோ தேர்ட் ஸ்டேஷனும் ஃபில் பண்ணிட்டோம். சோ ஃபோர்த் ஸ்டேஷன். would you care for some more tea? would you care for some more tea? இதுல ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் எது? ஓகே, more, very good. செகண்ட் பார்ட் இன்னும் கொஞ்சம் டீ வேணுமா? என்ன வேணுமா? டீ. நம்ம செகண்ட் பார்ட் டீ. சோ இப்போ கண்டுபிடிப்போமா? மோர், இங்க ஒரு மோர் இருக்கு, இங்க ஒரு மோர் இருக்கு. சோ நமக்கு தேவையானது டீ. டீ 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 இங்க இருக்கு. சோ இந்த மோர் எடுத்துக்கலாம், இந்த டீ எடுத்துக்கலாம். மோர் டீ. ட்ரெயின் ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ இப்போ ஸ்டேஷனுக்கு எத்தனாவது ஸ்டேஷன்? 1 2 3 4. ஃபோர்த் ஸ்டேஷன். ஸ்டேஷன் பக்கமே இருக்கு, பிரச்சனை இல்லை நமக்கு. சோ ஃபோர்த் ஸ்டேஷன் ஃபில். ஃபிஃப்த் ஸ்டேஷன் ஒண்ணுதான் கடைசி ஸ்டேஷன் காலியா இருக்கு. ஓகே ஓகே. சோ கடைசி ஸ்டேஷனோட காலியான ட்ரெயின். Do you want some more sweets? Do you want some more sweets? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வேணுமா? இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வேணுமா? இன்னும், இன்னும்னா more. என்ன வேணுமா? ஸ்வீட்ஸ் வேணுமா? சோ நம்மளோட ட்ரெயினோட ரெண்டு பார்ட்டுமே கிடைச்சாச்சு. மோர், ஸ்வீட்ஸ். சோ இப்போ அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? எனி, மோர், டீ, இதெல்லாம் ட்ரெயின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்வீட்ஸ் கிடைச்சிருச்சு. அடுத்து டிக்கெட்ஸ், லெட்டர்ஸ், எனி. ஓகே, மோர் இங்க இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பார்ட் கிடைச்சாச்சு, செகண்ட் பார்ட் கிடைச்சாச்சு. ரெண்டையும் ட்ரெயின் ஆக்கிடலாம். ஓகே, ட்ரெயினும் சேர்ந்தாச்சு. ஆனா இப்போ நம்மளுக்கு டிராஃபிக் ஜாம் ஆகுதே. ஏன்னா நம்ம ஃபிஃப்த் ஸ்டேஷனுக்கு போகணும் இல்லையா? இங்க ஒரு ட்ரெயின் இருக்கு, இங்க ஒரு ட்ரெயின் இருக்கு. இப்போ எப்படி போறது? ஸோ ட்ரெயினை கொஞ்சம் வளைச்சிட்டு போலாமா? ஆக்சிடென்ட் ஆகாம. அப்பா ஓகே, வந்து செஞ்சாச்சு. ஸோ ஃபிஃப்த் ஸ்டேஷனும் டன்.
ஓகே. ஸோ 5 ட்ரெயினையும் 5 ஸ்டேஷன்ல சேர்த்திட்டோம். அதே மாதிரி எனி அண்ட் மோர் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கிறதையும் பார்த்துட்டோம். ஓகே. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க? 2-3 ஸ்டேஷன் எழுதி அதுக்கான ட்ரெயினை கொண்டு வந்து அந்த ஸ்டேஷன்ல சேர்த்த போறீங்க. அதை வந்து கமெண்ட்ல சொல்ல போறீங்க. அதுதான் உங்களோட இன்னைக்கு ஹோம்ஒர்க். ஓகே ஓகே, தேங்க்யூ.